இந்த நிகழ்ச்சி வீர வணக்க நிகழ்ச்சி 25 மாவட்டங்கள் நடக்கிறது. 25 மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வீர வணக்க நிகழ்ச்சி எதுக்கென்றால் உரிமைக்காக போராடி 1965 20 வருடங்கள் போராடி ஐயா நாராயணசாமி நாயுடு தலைமையிலே கட்டவண்டி போராட்டம், மிகப்பெரிய போராட்டங்கள், சிறைச்சாலை எல்லாம் சென்று போராடி உயிரை விட்ட 59 உயிர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் மின்சாரத்தை உபயோகப்படுத்துகின்றோம் என்றால் அன்றைய காலகட்டத்தில் 1 பைசா வரி மின்சார கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அன்றைய அரசு தெரிவித்தது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுக்காக உழவர்களுக்காக போராடிய விவசாயிகளுக்கு மின்சாரத்தை கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை காரணத்தால் எங்களுடைய மின்சாரத்தை உரிமை மின்சாரமாக, அதாவது இலவச மின்சாரம் இல்லை, உரிமை மின்சாரம். இந்த உரிமை மின்சாரம் எப்படி கிடைச்சதுன்னா 59 பேர் போராடி துப்பாக்கி சூட்டில் நேர் எதிர்கொண்டு அடிபட்டு மிதிப்பட்டு காவல்துறையின் அடக்குமுறைகளை மீறி போராடி சிறைச்சாலை சென்று 59 பேர்கள் உயிரை விட்ட பிறகுதான் நாங்கள் இன்னைக்கு உரிமை மின்சாரம் என்ற மின்சாரத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உரிமை மின்சாரத்துக்கு தமிழக மக்கள் மூலமாக வேளாண்மை துறைக்கு 45 கோடி ஆண்டுதோறும் வேளாண் மின்சாரம் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதில் 7500 கோடி மின்சாரத்துக்காக விவசாயிகள் செலுத்திவிடுகிறார். அந்த மின்சாரத்தை தான் இப்பொழுது நாங்கள் உரிமை மின்சாரமாக போராடி விவசாயிகள் பெற்று தந்த ஐயா அவர்களுக்காக இந்த வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எங்களுக்கு என்னென்ன அடிப்படை எம்.எஸ். சுவாமிநாதன் அமைத்த கமிட்டிப்படி உற்பத்தி செலவுடன் 50% விலை உயர்வு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது அரசு இது செவிசாய்க்கல. இதே நிலை நீடித்தால் வருங்காலத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு, அனைத்து விவசாயிகளுக்கும், அனைத்து இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு உணவு பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 80% 100% மானியம் தாங்க. நீங்கள் உற்பத்தியே பண்ணலைன்னா கூட அந்த பொருளுக்கு அவங்க கொடுத்துறாங்க. அவங்க நம்ம நாட்டில் அது கிடையாது. நம்ம நாட்டில் விவசாயியே மதிக்கிறதில்லை இந்த மத்திய மாநில அரசுகள். உற்பத்தியை எந்த இதுவுமே இருக்க கம்மி பண்ணிட்டு வராங்க. எங்களுடைய மானியம் நாங்கள் என்ன விவசாயிகள், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு என்ன கேட்குதுன்னா, ஏக்கருக்கு 20,000 ரூபாய் அரசு அந்தந்த விவசாய வங்கி கணக்கில் செலுத்தணும். இவங்க நேரடியாக வங்கி கணக்கு செலுத்தணும். இந்த அரசு 45 கோடி வேளாண் பட்ஜெட் மாநில அரசு ஒதுக்குது. இந்த 45 கோடியில் 7.5 கோடி மட்டும்தான் விவசாயி நேரடியாக பயனடைகிறான். அது எதிரானா இந்த உரிமை மின்சாரத்துக்காக போராடியது மட்டும்தான். மிச்சம் 35 கோடி பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள், சொட்டு நீர் பாசனம், டிராக்டர் மானியம், மருந்து மானியம், சோடா மோனாசைடு, அந்த மருந்து இந்த மருந்து, உழவருக்கு இந்த தொகை அந்த தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதியெல்லாம் 35 கோடி எங்க கைக்கே வரமாட்டேங்குது. அதனால ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாயா மானிய தொகையை விவசாய வங்கி கணக்கு செலுத்தணும். மிகப்பெரிய 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் கேட்டிருக்கோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம்ன்றது முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கு. ஒரு வருடம் முடிந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 80 உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்டம், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே ஒரு குழுவாக சேர்ந்து இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உதவியாக இருந்த அரசு ஊழியர்களுக்கும் நான் மிகவும் நன்றியை சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் விவசாய பெருமகளுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். இதனுடைய விஷயம் என்னன்னா, இதனுடைய பவர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு இதனுடைய இலவச மின்சாரம் இல்ல, உரிமை மின்சாரம் தடைப்பட்டது என்றால் ஒவ்வொரு மனிதனும் 1,10,000 ரூபாய் வருடத்திற்கு நம் மின் கட்டணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் பாதிப்பு என்னவென்றால் உணவு பற்றாக்குறை பெருந்தளவு பாதிக்கப்படும். பொருளாதாரமும் பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதித்தால் கூட நிறுவனங்கள் கை கொடுத்து தூக்கிவிடும். உணவு பற்றாக்குறையை பாதித்தால் விவசாயிகள் மட்டும்தான் கை கொடுக்க முடியும். விவசாயிகளே கீழே வந்துவிட்டால் உணவுத்துறையை எந்த நிறுவனமும் உற்பத்தி செய்ய முடியாது. அரிசியை நிறுவனம் செய்ய முடியாது. கார் உற்பத்தி செய்யலாம், ஆனால் அரிசியை உற்பத்தி செய்ய முடியாது. உணவுத்துறை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு தொழிலாளி யார் என்றால் விவசாயி மட்டும்தான். இந்த விவசாயத்துக்கு முக்கியமானது மின்சாரம் என்றது நம்ம உரிமை மின்சாரத்தை கைவிட்டோமானால் அன்றே நம் குழந்தைகள் எல்லாருமே பட்டினி. இது நீங்க முன்னாடியே நீங்க எடுத்துங்க. பார்க்கக்கூடிய விவசாய பெருமக்களும், பொதுமக்கள் விவசாயிகளும், மகளிர் விவசாயிகளும் என்னுடைய அன்பார்ந்த கூர்ந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த முறை விவசாய கூட்டம் நடக்கிறப்ப இதே திருவள்ளூர் மாவட்டத்துல அடுத்த ஜூலை 5 எல்லாரும் எனக்கு 1000 கணக்கில் திரண்டு எங்களுக்கு பொறுப்பை கொடுக்க சொல்றேன். எங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்மளால முடியாத விஷயத்தை தான் நாங்கள் போராடி இருக்கிறோம்.